மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரில் குடமுழுக்கு நிறைவடைந்த நிலையில் முருகனை தரிசிப்பதற்காக அங்கு பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முருகன் கோவில் குடமுழுக்கு நிறைவடைந்ததை தொடர்ந்து பக்தர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். 2 மணிக்கு தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் அங்கு வரிசையில் காத்திருக்கிறார்கள். காலையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டிருந்து குடமுழுக்கை கண்டு தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் முருகனையும் தரிசிப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் அங்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். ஏற்கனவே அங்கு பாதுகாப்பிற்காக பல்லாயிரக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தரிசனத்திற்கு 2 மணிக்கு தான் அனுமதின்றப்போ இந்த கூட்டத்தை எப்படி அவங்க கையாண்டுட்டு வராங்க? கள சூழல் எவ்வாறு உள்ளது? திருச்செந்தூர் சாமி தரிசனத்திற்கு அனுமதி. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கை ஒட்டி நேற்று மதியம் 12 முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. குடமுழுக்கு முடிந்த பிறகு மரபுப்படி நடைபெறும் பூஜைகள் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று இந்து அறநிலைத்துறை சார்பில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று குடமுழுக்கு நடந்து முடிந்த பிறகு ஏராளமான பக்தர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு தாம் செல்ல வேண்டும் என்ற வரிசையில் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார் வெயிலில். இந்நிலையில் தற்போது நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்க பக்தர்கள் காத்திருப்பு அறையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது பக்தர் ஒருவர் தள்ளிக்கொண்டு முந்திக் கொண்டு கோஷங்கள் எழுப்பி தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார். அதனால் இப்போ இந்த கோயில் மாநில அரசின் உத்தரவுப்படி இந்த கோயில் பக்தர்களுக்கு இப்போ உள்ளே வந்து சாமி தரிசனம் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள தகவல்களுக்கு நன்றி முத்துராமன்.